ஹாய், நான் பேங்க்குக்கு போயிட்டு வந்தேன். 12 மணிக்கு போகிறோம். 1 ஆச்சு. 1 மணிக்கு போனேன். பேங்க்கு திறந்துருக்கான்னு கேட்டேன். திறந்துருக்குன்னு சொன்னேன். அடுத்தது பைசா வந்து போட்டிருக்கணும். குறைந்த சார்கிட்ட கேட்டேன். போட்டிருக்குது, நீங்கள் போய் எடுங்கன்னு சொன்னேன். நானும் துணியெல்லாம் மாற்றிட்டு துணி பை பாக்கி அங்கே புக்கில் பைசா யாரும் பாட்டியம்மா பேங்க்குக்கு போனோம். பாட்டியம்மா சம்பளம் போடையில, சம்பளம் போட்டிருக்குன்னு சொன்ன அவன்ட அந்த சாரு. நீ போய் பார்க்க போனேன். நான் அப்போ என்ன செய்தேன்னு தெரியுமா? எனக்கு நாளை பிறந்த நாளா, அப்போ நாளைக்கு கொண்டாடாது. இன்றைக்கி எங்கள் பிள்ளைகளுக்கு லீவா, அப்போ எனக்கும் லீவா. அப்போ சரி நான் இன்றைக்கி கொண்டாடுவோம். அங்கே சொல்லியாச்சு ஃபோன் பண்ணி, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அம்மா யாருக்கு பிறந்த நாள்? எனக்கு அது உனக்கு பேர், அக்காள பேர், அம்மா எங்கள் அம்மைய பேர் நான் எழுதுனேன். நான் கட்டாயம் வந்துடுவோம் சொன்னதுக்கு அங்கே போய் பேங்கில் போய் பார்க்கேன். பேங்கில் பைசா இல்லை. ஏமாந்து இங்கே திரும்பி நான் வாரேன். அடுத்தது முருங்கைக்காய் 10 ரூபா முருங்கைக்காய், 3 முருங்கைக்காய். அதான் நீ இன்னைக்கு அன்னையே இப்போ வாரேன்னு சொன்னேன். அதுக்கு காய்ச்சலேன் 2-3 வாரம் மட்டும். அது சிஸ்டர் என்ன திட்டினாவ. அடுத்து இன்றைக்கும் ஏமாத்திராதுங்க, வந்துடுங்கன்னு சொன்னாவ. அப்போ பைசா போட்டால் தானே நான் என் பிள்ளைகளுக்கு என்ன தான் வாங்கி கொண்டு கொடுக்க முடியும்? தந்தால் தானே நான் போய் போக முடியும். நானும் இன்னைக்கு ஆசையோடு தான், இன்றைக்கி லீவு தானே, பிள்ளைகிட்ட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து கேக்கை வெட்டி சாப்பிட்டுட்டு போகலான்னு நாங்கள்லாம் ஐடியா பண்ணணும். அங்கே போய் பார்க்கேன். ஆனால் கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். அது இப்போ அந்த கடையில் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் நான். அப்போ நாளை வாங்கலாம் பத்தலா. அதான் மத்தியானம் பார்ப்போம். மத்தியானமும் ரூபா போடலைன்னா நான் எங்கேயா போய் இது பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு வேலை செய்தால் தான் காசு கிடச்சணும் தானே. இது ஏமாற்றிட்டு போனேன்னா எங்கே நம்ம கையிலையும் காசு இல்லை. நம்மளுக்கு யார் வேலை செய்து தரா? யாருமே தரமாட்டா. பாட்டி சொல்லுங்க பாட்டி, ஏன் தருவா? நான் வேலை செய்தால் தானே எனக்கு. நான் வீட்டு உள்ள பொருளெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம வாங்கி கொடியும். அடுத்து வெளியே உள்ள கடத்தை நம்ம தூக்கும். எல்லாப்போ எங்கள் பஸ்ஸுக்கு 30 நாளும் பஸ்ஸுக்கு பறக்கும். அப்படி பஸ்ஸு கிடச்சலைன்னா நம்ம அடுத்தது வேறு பஸ்ஸில் ஏறி தான் நம்ம வீட்டுக்கு வர முடியுது. எப்படியும் நம்மளுக்கு தலையெழுத்து. அம்மா என்னைக்கு இறந்தாலோ அண்ணிலண்டே எனக்கு பிடிச்ச கரகம். உண்மையை பாட்டி அம்மா சொல்லி நான் அடித்து தான் பேசுவேன். என் வாழ்க்கையில் நான் இதுவரை கஷ்டப்படவே இல்லை. நான் ராணி மாரி நான் வாழ்ந்தேன் என் அம்மா இருக்க நேரம். இப்போ என் அம்மா என்னைக்கு செத்தாலோ அண்ணிலண்டு நான் கீழே விழுந்துக்கிட்டு கரை ஏறவும் முடியாமல் நான் இருந்தேன். அடுத்து இப்போ தான் கரை ஏறி நிற்க மரம் மாதிரி வாழணும், வாழ்ந்து காட்டணும்னு நம்ம தோக்கக்கூடாது, வெற்றி இதாட்டு வாழணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்தேன். என்னன்னா நம்ம வேலை செய்ய பைசாயே நம்மளுக்கு கையில் வரலன்னா உருப்படியே நம்ம கையில் வரல. பணத்தையும் இப்படி காட்டிகிட்டு இருந்தான்னா அப்போ நான் எங்கே போக பாட்டியம்மா சொல்லுங்க? நானே நான் அவர்கிட்ட கேட்க சாட்டா சம்பளம் போட்டாச்சா சார், என்ன நான் திரும்ப வரேன்னா கேவலமாக இருக்கேன்னு. அப்போ சொன்னார், இல்லை நீ போய் பார்த்துட்டு வா, உனக்கு யார் இருக்கேன்னு. நான் அதுக்கு தான் நான் போனேன். வீட்லேருந்தே நான் ஃபோன் பண்ணினேன். அப்போ அவர் சொன்னார், நீ போ பிள்ளை, நீ போய் பாரு யார் இருக்கான்னு சொன்னார். அடுத்து பேங்கில் போய் சொல்லார், அது நான் 2 நாளைக்கு நான் லீவு, அதனால் அதை வீட்டில் இருந்தே நான் கேட்டேனே. இன்னைக்கு நான் என் பிள்ளை பார்த்துட்டே இருப்பா. 2 பிள்ளைலாம் பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு அங்கே பிள்ளையே சாப்பாடு வாங்கி வச்சுருக்கேன். அன்னைக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுருந்தேன். அம்மா வருவா, கூடி இருந்து தின்னலாம் அப்படின்னு. இன்னையும் ஏமாற்றி போட்டாவ. என்னத்த வாழ்க்கை வாழவே பிடிக்கல. எங்கேயா இறந்து போகலான்னா மனசில் நினச்சேன். ஏன்னா 2 பிள்ளைய அனாதை. நாளைக்கு நம்ம செத்து போனோன்னா பிள்ளை யார் பாப்பா? எல்லாரும் காக்கா கொத்து யார் தின்னுட்டு போவாவ. நம்ம பிள்ளை நம்ம உயிரோட எண்ணத்து இருக்கேன். பிள்ளைகளுக்காக வாழியும். பிள்ளைகளுக்கு மூஞ்சியை பார்த்துட்டு நான் இருக்கேன் தானே பாட்டி.
சொல்லு இனி அங்கே வீட்டில் போய் சொல்லுவேன். மக்களே நாளையே நான் கட்டாயம் வருவேன் மக்களே. மத்தியானம் எப்படியா வேலை முடிஞ்சு ஆட்டோவில் எப்படியா இந்த மலர் மாமாய்க்கா ஆட்டோவில் எப்படியா நான் கொண்டு வந்து சேர்த்துருவேன் மக்களே. நீ அழுதுறாத அப்படின்னு சொல்ல தான் போகிறேன். ஏன்னா நான் இவ்வளோ ஒரு ஆசையாட்டு கொண்டாடணும். நம்மளும் நாளை தான் நேரம் கிடச்சாது. இன்றைக்கி நம்மளும் நேரம் கிடச்சுன்னு சொல்லி தான் இன்னைக்கு ஆர்டர் பண்ணினேன். நாளை தான் எனக்கு பிறந்த நாள். அதனால் இன்றைக்கே எனக்கு ஆப்பு வருங்க. வாழ்க்கை இந்த வாழ்க்கையே தொலைஞ்சு நிற்கேன். அப்போ எனக்கு என்னத்த வாழ்க்கை? நம்ம வேலை செய்தாலும் காசு கிடச்சேல, உருப்படியும் கிடச்சேல. எனக்கு சொந்த அம்மையும் இறந்து என்னைக்கு போனாலும் அணிலேண்டே நானும் தெரியல தின்னம்மா நிற்கேன். கேட்க போனால் வெட்டுட்டி எடுத்து விட்டா வரவ. உருப்படியை கேட்டா வெட்டு, பைசா கேட்டா வெட்டு. எங்கே போய் இது பண்ணாக்கு? எல்லாம் மெரிட்டு இஞ்சாட்டு வாங்கி அங்கே கொடுத்துட்டேன் எங்கள் அம்மா கையிலே. அம்மைய கையில் கொடுத்து அம்மா இறந்தாலும் இப்போ அக்கா கையில் இருக்குது. அக்கா இன்னையும் பேச மாட்டேன், நாளைக்கும் பேச மாட்டேன். அவளுக்கு மோளுக்கு செயின் மாற்ற போகிறோம் இதோரம் என ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். ஃபோன் அடித்த பிறவும் எடுக்க மாட்டான். நான் ஏன்னா கேட்டுருவேன். கேட்க போனாலும் அடிப்பா அப்பனை விட்டு. அதனால் இது ஒரு அவளுக்கு மோளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இனி இதை வச்சு தான் நடத்துவான். இனி நம்மளுக்கு எது தருவா? தரமாட்டா. என்ன இல்லை, நான் ஒன்று என்ன நினச்சிட்டு தான் இருக்கேன். எனக்கு வாழ்க்கையில் எல்லாரும் விளையாடிட்டு இருக்காவ. இந்த பண விஷயத்துலேயும் விளையாடிட்டு இருக்காவ. இப்போ உருப்படியிலையும் விளையாடியாவ. ஆனால் உசுறு விட்டா பிறகு அதுக்கப்புறம் எண்ணி பார்ப்பாவ. இந்த தங்கச்சி உயிரோடு இருந்தான்னா கொஞ்சம் ஆறுதமாக இருந்திருக்கான். நான் செத்த பிறகு எதுவுமே இல்லை. அம்மா இருந்தால் போனா இப்போ யோசிப்போம். அம்மா இல்லை கூட இருந்திருந்தான்னா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவா. இது எதுவுமே இல்லை எனக்கு. அதேமாரி ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கையில் கொடுக்கலான்னா இது பண்ண. எங்கள் மூத்த அண்ணி என்ன சரி இதுட்டா அது பேங்கில் கொண்டு வச்சிடலான்னு சீவா சித்திட்ட கொடுத்து அவளும் கொண்டு அடை வச்சுட்டா. ஒரு மோதிரம் ஒரு கம்மலையும். அதை நான் கேஸு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு உடனே அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்து போட்டா. உருப்படியாக கொண்டு கொடுத்துக்கிட்டு அடுத்து அதை வாங்கி அக்காவில் கையில் போய் காலையும் கையில் உளுந்து அந்த தாய்த்தம் ஒரு கம்மலையும் வாங்கினேன். அதோட பேங்கில் இருக்குது. அதை திருப்பி எடுக்க முடியாமல் அது நாளைக்கு எடுக்கலாம் பார்த்து எனக்கு பிறந்த நாளுக்கு அன்னைக்கு எடுக்கலான்னு பார்த்தா அதையும் ஒக்கையில. வாழ்க்கை எங்கோடி போகுது பாட்டி? எனக்கு வாழ்க்கை நாசமாக போயிட்டு இருக்குது. என்ன நல்லா தான் இருக்கு. நான் தான் நாசமாக போயிட்டுருக்கேன். என் பிள்ளை ஒரு பக்கம் நிற்குது, நான் ஒரு பக்கமாட்டு நிற்கேன், தெருவில் நிற்கேன். ஆமாம். என்னத்த வாழ்க்கையனே எனக்கு தெரியல பாட்டி. நான் இருந்தங்கெடுத்து செத்தங்கெடுத்த மாதிரி நிற்கேன். நான் எதுவுமே இல்லை பாட்டி. நான் இப்போ வீட்டில் போனதான் ரேடியோ தான் போடுவேன், பாட்டம் போடுவேன். அவ்வளோ அந்த பாட்டையும் கேட்டுட்டு அதையும் எப்படி காலத்தை தின்னவே மாட்டேன். எனக்கு அம்மையை ஞாபகமாக என் பிள்ளைய ஞாபகம் நான் நிம்மதியாக தின்னுவேன். நான் அது இன்னைக்கு கருங்கலை 2 சாயை 2 சாயை ஒரு கடி வாங்கினேன். அது ஒரே புளிப்பு, ஒரே வகை புளிப்பு. அது இன்னும் பிள்ளைகளுக்கு பாஸ்புக்கும் அந்த இதை இதையும் கேட்டாவ. ரேஷன் கடையில் உள்ள ஃபார்மும் கேட்டாவ. அதுக்கு தான் நான் கொண்டு போயிட்டே இருந்தேன். அப்போ அங்கே நம்ம கேக்க வெட்டிட்டு வரலான்னு அதையும் தூக்கிட்டு இருந்தால் எனக்கு பிள்ளைக்கு இந்த ஃபோட்டோ இருபத்தில் ஆல்பம், அந்த ஆல்பத்தையும் கொண்டு தான் நடக்கேன். எனக்கு ஞாபகமாக என் பிள்ளைய ஞாபகமாட்டு எப்போவுமே பேக்குள்ளேயே வச்சுருப்பேன். இங்கே பாருங்க ஆல்பம் இருக்குது, பிள்ளைங்க ஃபோட்டோ. நாங்கள் 3 நேரம் சேர்ந்து இருந்த ஃபோட்டோ பார்க்குறீங்களா? அப்படி நான் நிற்கேன் தெரியுமா? நான் அந்த ஆல்பத்தை பார்த்து தான் நான் கண்ணீரை குடிச்சிட்டு இருக்கேன். நேரடியாக பார்க்க முடியுமா? பேச முடிஞ்சா? அப்படி என் விதி ஓடிட்டு இருக்குது. என்ன விதினே எனக்கு தெரியல பாட்டியம்மா. அப்படி ஓடுது என்ன கத்து. அவன் தனியாக தானே இருக்கான். அவன் ஒரு பக்கம் தனியான, நான் ஒரு பக்கம் தனியான. நான் பேச்சியில் மூச்சியில் அவன் எதுவுமே இல்லை. நான் என்ன இந்த கால் மாதிரி நான் இருக்குது, அந்த கால் மாதிரி நீங்கள் அது அண்ணன் பார்த்துருப்பாரு. மட்டை கொண்டு போட நேரம் என்னைக்கு இடையில நம்ம மட்டை எடுத்த புறவா
அந்த கதவு சரியாக்குது அது அப்படி நடக்குது என்ன